மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே இந்த ஜூன் மாதம் ஒரு பெரிய நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக அமையும். என்ன அப்படி ஏதாவது ஒரு சிறப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அமைப்பாக ராசிநாதன் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலே ஒரு 20 நாட்களுக்கு வலிமையான அமைப்பில் இருக்கிறார். அதே போலவே 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் பெரும்பாலான ஒரு நாட்களில் இருப்பது, 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் குரு போன்றவைகள் சேர்ந்து இருப்பது என்பது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் பலிக்கும் அப்படிங்கிறத காட்டுது. முயற்சிகள் பலிச்சாலே போருமேங்க. ஏன்னா மேஷராசிக்காரர்கள் சுறுசுறுப்பானவர்களாக இருப்பீங்க. ஒரு இடத்துல கூட அப்படியே சோர்ந்து நிற்பது என்பது உங்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது இல்லையா? ஆக எல்லா அமைப்புகளிலும் முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்களுடைய வயதிற்கு ஏற்ற வகையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது வேலை தொழில் அமைப்புகளில் போராடி கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லாருக்குமே நல்ல நிரந்தரமான அமைப்புகள், பணவரவுகள் வரக்கூடிய சில நிலை அடையாளங்களை தெரியக்கூடிய அமைப்புகள் இந்த மே மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய மாற்றங்களை சர்வ நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இப்போது 2 சுவர்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்துல என்ன உங்களுக்கு கிடைக்காமல் போயிடுச்சோ, வயதிற்கேற்றார் போல சிலருக்கு படிப்பு நல்ல படிப்பு இல்லைங்க, நான் நினைச்சது வேற கிடைச்சது வேற, வேலை நினைச்சது வேற கிடைச்சது வேற, தொழில் வியாபாரம் எல்லா அமைப்புகளும் இந்த மாதிரி இருக்கு. சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், அல்லது இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறேன், திரைத்துறை வாய்ப்பு எழுதணுங்க, நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டருங்க, நான் பெரிய ஆளாவங்க, ஆனால் எனக்கு வாய்ப்பு தாங்க கிடைக்கல. இந்த மாதிரியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே தத்தம் துறைகளில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக ஜூன் மாதம் கண்டிப்பாக அமையுங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது ஒரு சிரமங்களை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனாலும் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சி வந்துடுது. குரு பகவான் இப்போது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு மாதத்தின் முதல் வாரத்திலேயே 2ஆம் தேதியே வந்து விடுகிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்த்து சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மை இதுவரைக்கும் கெட்ட செலவுகளாக, அசுப செலவுகள்னு சொல்லுவோம்ல, மெடிக்கலில் செலவாகி போச்சு, திரும்பி ஒரு பிரயோஜனம் இல்லாத செலவெல்லாம் அசுப செலவு தானுங்க. பணத்தை கீழே போட்டு தொலைச்சிட்டீங்க, அது பணம் வராது, அசுப செலவு, விரயம்னு அர்த்தம் அது. அதே மாதிரி மருத்துவத்தில் ஒரு செலவு வந்துருச்சு, அதை நம்ம போனது தான், அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எதுவும் இல்லை. அப்போ இந்த மாதிரி விரய செலவுகள், அசுப செலவுகளை அடைந்தவர்கள் எல்லாருக்குமே மே மாதத்தோடு அந்த அமைப்புகள் நின்று ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய நன்மைகள் மேன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. கடன்கள் பற்றிய கவலைகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வருமானம் வரும், அடைச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை வரும், தொழில் ஸ்டாண்ட் ஆகும், வேலை ஸ்டாண்ட் ஆகும், பிள்ளைகளை பற்றின கவலைகள் உண்மையிலே கொஞ்சம் மறையும். தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய, எதிலும் நிலைத்தன்மை இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026 ஜூன் மாதம்.